இப்ப ஒரு அறிவிப்பு புதுசா வந்திருக்குது. மாட்டு கறி வைத்திருக்கிறதை கண்டுபிடிக்கிறது நவீன கருவி. பசு வதை என்ற பேசுற எவனும் பேஸ் பேஸ் நரசூஸ் காப்பி நல்லா இருக்கு குடிக்காம சாப்பிடாத, தயிர் சாப்பிடாத, மோர் சாப்பிடாத. கேட்டோம் 6 மாசம் கழிச்சு பாருங்க எல்லாரும் நல்லா இருந்து சொத்தமாயிரும். அதாயிரம் வளரும் நாடுகள் பட்டியல் தூக்கிட்டான். டெவலப்பிங் கண்ட்ரிஸே வாங்க இல்ல. மோடி இப்படி நடக்க கூடாது. பாரதிய ஜனதா தலைவர்கள் சொல்றாங்க, எது செய்தாலும் நாங்க எது கொண்டு வந்தாலும் மோடி அரசை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறார்கள். நீங்க எது செஞ்சாலும் நாங்க எதிர்க்கிற மாதிரியே செஞ்சா நாங்க என்ன செய்யறது? மாட்டுக்கறிக்கு தடை, கறிகறின்னா இப்ப வரி வரின்னு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் சொறி சொரியும்பா எல்லாம் ஓரமாக தெரியும். எடப்பாடி பழனிசாமி எங்க ஆளு தமிழர்னு நினைக்கிறான். நீங்க ஒரு எடுபடி அரசா ஆயிடக்கூடாது. புதுச்சேரி முதல்வர் சொல்றாரு எம்எல்ஏ ஹைட்ரோ கார்பன் எடுக்க விட மாட்டோம்னு ஒரு தீர்மானத்தை போடுறாரு. அப்படி ஒரு தீர்மானத்தை போராட்டி போட்டு எதிர்க்கணும் இல்ல? எது ஒன்றுக்கு எதிர்க்கல. எது ஒன்று மாட்டுக்கறிக்கு தடை, கறிகறின்னா இப்ப வரி வரின்னு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் சொறி சொரியும்பா எல்லாம் ஓரமாக தெரியும். இவங்க கறிகறின்னா எல்லாரும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானதுன்னு நினைக்கிறான். ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டு மக்களுக்கு எதிரானது, குறிப்பாக வேளாண் பெருங்குடி மக்களுக்கு எதிரான பச்சை துரோகம். நீ திருவண்ணாமலையில இங்க வார் ஊழுக மாடு இல்லாம நம்ம சித்தப்பனும் பெரியப்பனும் தோல்ல மேலே பிடிச்சு விழுந்து போறான். கற்கால வாழ்க்கைக்கு நம்ம தள்ளிட்டான். அயோக்கிய பயில நல்லா கணக்கில் வச்சுக்கணும். கறிக்கு மாட்டை வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாதுன்னு ஒரு வரைவை கொண்டு வரான். நீ எந்த நல்லா பிறந்தவன் இது கறிக்கு வாங்குற மாடுன்னு கண்டுபிடிச்சா பாப்போம். எப்படி சொல்லுங்க? மாட்டு முதுகுலையும் மாலை நாங்க எழுதிட்டு வரணுமா? இது கறிக்குங்க. தமிழ்நாடு அரசு ராஜஸ்தான்ல இருந்து மாடு வாங்கிட்டு வந்துச்சு. அந்த லாரிய மறிச்சு அழிக்க போயிட்டான். அதிகாரி அடிச்சு வச்சுட்டான். கேட்க துப்புலாத ஒரு தலைவர் அரசு இங்க உட்கார்ந்து இருக்குது. இதுக்கு என்ன இருக்குது? ஒவ்வொரு நாளும் கோமால படுத்திருக்கு. ஒவ்வொரு நாளும் உயிருக்கா உயிர் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நீ மாட்டுக்கான தடை, கறிக்கான தடை இல்ல. இந்த நாடு சார்ந்து இருக்கிற சிற்றூர்களில் வைத்திருக்கிற தற்சார்பு பொருளாதாரத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல். அத புரிஞ்சுக்கணும். ஒரு பசுமாடு இருக்குது. எங்க தாத்தா செத்து போயிட்டாரு. எங்க அப்பத்தா அது 10 பிள்ளைகள் வச்சிருக்கு, 5 பிள்ளைகள் வச்சிருக்கு. வளர்க்கணும். அந்த பசுமாடை வச்சு பாலை பீச்சி 1 லிட்டர் 1.5 லிட்டர் கலந்து 120 வீடுகளுக்கு ஊற்றிடுவா. 50 மில்லி 100 மில்லி 200 மில்லி ஊற்றி வாழ்வா. அவளும் வாழ்வா. அவளுக்கு தேவையான உணவுப் பொருள் அந்த தெருவுக்கு கிடைச்சது. இதுதான் தற்சார்பு. இப்ப இவ பசுமாடு வளர்க்க முடியாது. ஏன்? இந்த பசுமாடு ஒரு கால கண்ணுக்குட்டி போட்டா வச்சுக்கிற முடியாது. ஒட்டை கண்ணுக்குட்டி கிடையாது. கண்ணுக்குட்டி போட்டா வச்சு வளர்ப்பா. கால கண்ணுக்குட்டி போட்டா அது விற்பா. இன்னொரு விவசாயி சந்தைக்கு வருவான். இதே மாதிரி இன்னொரு கால கண்ணுக்குட்டியை வாங்குவான். 2 காலக்குட்டிய ஒரே மாதிரி இருக்கிற கண்ணுக்குட்டியை வாங்கி அதை உழவுக்கு வண்டி மாட்டுக்கு பழகுவான். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை, எங்களுடைய சுழற்சி, உழவாண்மை. இப்ப இந்த கால மாடுகளை கண்ணுக்குட்டியில வாங்க முடியாது. இப்ப ஒரு அறிவிப்பு புதுசா வந்திருக்குது. மாட்டு கறி வைத்திருக்கிறதை கண்டுபிடிக்கிறது நவீன கருவி. அயோக்கிய பயல்களா, கோடி பிரச்சனை இருக்கு. இவனுக்கு என்ன தெரியுமில்ல? மாடு புனிதம், மனிதன் தீட்டு. இவன் கட்டி அமைச்ச வர்ணாசிரம தர்மத்தை காப்பாற்றுவதற்கு மாட்டுக்கு வந்துட்டான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பசு பாதுகாக்கப்படணும். முதல்ல இந்த பசு ஓம் பசா? இது பதில் சொல்லு. இந்த பசு ஓம் பசா? என் பசு எல்லாம் கொன்ன அயோக்கிய பயில்களை நீங்க தானடா. எங்கடா என் பசு? எங்க? காங்கேயம், தார்பர்கர், சக்கிவால், சிவப்பசகி, ஓங்கோல், கிருது, தேனி மலைமாடு, பருவம் பட்டி மாடு. 1970 7 கோடி மாடு. 7 கோடி மாடுகள் 1970. இப்ப 7000 மாடு இருந்தா ஆச்சரியம், வியப்பு. அதுவும் பசு மாடு கிடையாது, வண்டி மாடு, உழவு மாடு. அதுவும் காயடித்து விட்ட மாடுகள். அது இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்த முடியாத மாடுகள். இங்க இருக்கிறத கூட சீம பசு. இது கோமாதா கிடையாது, கோமாதா. இது ஒரு வேலை. இந்த மாட்டை காப்பாற்றுறதுக்கு துடிக்கிறான். பசு வதைன்னு. பசு வதை என்ற பேசுற எவனும் பேஸ் பேஸ் நரசூஸ் காப்பி நல்லா இருக்கு குடிக்காம சாப்பிடாத, தயிர் சாப்பிடாத, மோர் சாப்பிடாத. மாடு கண்ணுக்குட்டிக்கு பால் கறக்குது. நீ வாழையும் காலையும் கட்டி போட்டு என்னத்துக்கு வளர்க்கறது? நீ பாலை கறக்கிற, எது கறக்கிற? மானங்கட கேட்கிற.
நான் ரெண்டு சாவனா நீ எதுக்கு நீ வந்து பசுவோட பேசிக்கிற கால கொடுமை. ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற என் நாடு சொல்லுது மாட்டுக்கறியை திங்காதே, ஊரானுக்கு ஊட்டி விடும், உள்ள வந்து கொண்டு விடும். தர்மம் எப்படி இருக்கு? இப்ப வரி வரி என்ன வரி? மல்லையாவின் சாராயத்துக்கு வரி இல்லை, அம்பானியின் பெட்ரோலுக்கு வரி இல்லை, அதானியின் மின்சாரத்துக்கு வரி இல்லை. ஒரு ஓலை குடிசையில் இங்க ஏழை அப்பத்தா பண்றாள் ஓலை கொட்டான், அவ செய்யறாள ஊருகா, இது ரெண்டுக்கும் வரி. தேசத்தின் டெவலப் நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. இங்க பாரு, போராடுற மக்கள் எல்லாம் தீவிரவாதிங்கிறான். ஏன்? பயங்கரவாதிகள் கையில் நாடு இருக்கும் போது மக்கள் எல்லாம் விளங்கணும். ஒவ்வொரு வாரமும் ஒரு இந்தியாவை பிரசவிக்கிறார். பணம் மதிப்பிடப்பட ஒரு இந்தியாவை பெற்று போட்டாங்க. அது எங்க அனாதையா கிடக்குன்னு தெரியல. எல்லாம் சண்டை ஓட்டம் கேட்டோம். 6 மாசம் வச்சு பாருங்க, எல்லாரும் நல்லா இருந்து சொத்தமாயிரும், அதாயிரும். வளரும் நாடுகள் பட்டியல் தூக்கிட்டான். டெவலப்பிங் கண்ட்ரிஸே வாங்கிட்டே இல்ல, அத பேசிடுவாங்க. ஏன்னா நம்மள மாதிரி பல பேர் மண்டை காண்டி போய் கேள்வி கேட்பான்ட்டு டக்குன்னு கறிட்டான். அங்க ஒரு டாப் லெஃப்ட் டர்ன் போட்டாங்க, டர்ன் லெஃப்ட் இந்த பக்கம் திரும்பிட்டான். இந்த பக்கம் திரும்பி என்னையா நீ கைக்கு பேசிக்கிறான், வரிய போடுறேன். தமிழர்கள் கட்டிச்சோறு ஊறுகாயோட தெரிய வேண்டியதான், சோனா பையோட. விளையாட்டு வீரர்கள் காலில் மாட்டிய பந்து போல அங்கங்க அடிக்கான். உனக்கு நாய்க்கு எலும்பு துண்டு ரொட்டி துண்டு போல நம்மளுக்கு தினந்தோறும் ஒரு பிரச்சனைக்கு போடுறான். இப்ப கதிராமங்கலம், நாளைக்கு இன்னொரு ஊரு. அப்ப பையோட தெரிய வேண்டியதான். எங்கப்பா அடுத்து ஜெயகுண்டமா, ஜெயகுண்டம் அங்கிருந்து கொஞ்சம் கட்டி விடுவான். மொத்தமா இவங்களை சொல்றாங்க. எங்க அண்ணன் கூட சொன்னாங்க, இது திருத்துறது, துரத்துற வேலையை செய்யணும். இவரை திருத்த முடியாது, திருத்தவே முடியாது. நுட்பமா கவனிச்சுக்கிட்டு வேலை செய்யணும். குறிப்பா தமிழ் இளம் தலைமுறையினர் பேரெழுச்சியான தன்னலமற்ற ஒரு புரட்சிக்கு தயாராகணும். இல்லைன்னா நீங்க ஒழிக்க முடியாது. அவனுக்கு ஒண்ணும் இல்ல, ஹிந்தி படிப்பான், சமஸ்கிருதம் படிப்பான். நான் படிக்க தயாராகிட்டேன், சமஸ்கிருதம் படிக்க. ஏன் ஆயில அது எந்த கோயில நான் குறுக்கலாக்க முடியும்? அது உனக்கு கொண்டு வந்து வரியை நான் கட்டுறேன், 28 விழுக்காடு 30 விழுக்காடு கட்டுறேன். இந்த வரியை வாங்கி கொண்டு போய் நீ கொண்டு வர போற திட்டம் என்ன? இத்தனை விழுக்காடு வரி உனக்கு வருது, மக்களுக்கு என்ன திருப்பி வரப்போகுது? அதுக்கான திட்டங்க வரவேங்க, வரைவங்க. அதுக்கான வரைவங்க. கல்வி மருத்துவத்தை இலவசமா கொடுக்குமா? 5 விழுக்காடு ஜிஎஸ்டி வச்சிருக்க கனடா மருத்துவத்தையும் கல்வி இலவசமா கொடுக்குது. 7 விழுக்காடு ஜிஎஸ்டி சிங்கப்பூர் கொடுக்குது. சீனா ரஷ்யா மருத்துவத்தை கல்வி இலவசமா கொடுக்குது, தரமா கொடுக்குது, சமமா கொடுக்குது. என் நாட்டு பிள்ளைகள் உள்நாட்டு பிள்ளைகள் ரஷ்யா அமெரிக்கால போய் ரஷ்யாவையும் சீனாவுடையும் போய் மருத்துவ கல்வி இலவசமா படிச்சுட்டு வருது. இது இந்த நாட்டுக்கு அவமானம் இல்லையா? மோடி இப்படி நடக்க கூடாது. பாரதிய ஜனதா தலைவர்கள் சொல்றாங்க, எது செய்தாலும் நாங்க எது கொண்டு வந்தாலும் மோடி அரசை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறார்கள். நீங்க எது செஞ்சாலும் நாங்க எதிர்க்கிற மாதிரியே செஞ்சா நாங்க என்ன செய்யறது? நீங்க எது செஞ்சாலும் நாங்க எதிர்க்கிற மாதிரியே செய்வீங்களேப்பா. நீங்க மோடியை பதவியில் சொன்ன நாங்க எதிர்க்கிற மாட்டோம், நாங்க எதிர்க்க மாட்டோம். ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு நெடுவாசல்ல என்ன தெரியுமில்ல, 500 பேருக்கு வேலை கிடைக்கும். என்ன வேலை? நம்ம செத்தா எடுத்து புதைக்கிற, பணத்தை தூக்கி புதைக்கிற வேலை. ரொம்ப அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறானே, எரிவாயு எடுக்கலைன்னா எப்படிங்க சமைக்கிறதுன்னு. எரிவாயு எடுத்தா எதைங்க சமைக்கிறது? நம்ம எதிர்த்துட்டா யாரு? இவங்கெல்லாம் பெரிய விஞ்ஞானிகளா? இதை எதிர்க்க விஞ்ஞானியா இருக்க வேண்டிய தேவையில்லை, விவசாயியா இருந்தாலே போதும். இதை நீ விளங்கணும். ஒரே கேள்விதான் அடிப்படை கேள்வி. என் மக்கள் அழுகிறாங்க, எங்கள் தண்ணீர் நாசமா போயிடுச்சு, மஞ்சள் ஆயிடுச்சு, சமைக்கிற உணவு விஷம் ஆயிடுச்சு, சாப்பிட முடியல. பதில் என்ன? பதில் என்ன? போராடுகிற மக்களின் கோரிக்கை ஏற்று அதற்கு தீர்வு காணுகிற அதிகாரங்களாக இல்லாது போராடுகிற மக்களை அடக்கி ஒடுக்கி அடிச்சு துன்புறுத்தி சிறைப்படுத்தி வழக்குகளை புனைந்து
சித்தரா செஞ்ச போராட்டத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற அரசுகளாகவே இருக்குது. தொடர்ச்சியா அணு உலைக்காக 2 ஆண்டுகள் தொடர் போராட்டம். ஒவ்வொருத்தர் மேலையும் 100, 200, 150 இப்படி வழக்கு. அதோட இந்த போராட்டத்தை முடிச்சிட்டார். இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு இன்னும் ரஷ்யாவில் போய் இந்திய பிரதமர் மேலும் 2 அலகு அணு உலைக்கு ஒப்பந்தம் போட்டு கொண்டு வர்றார். இங்கே நெடுவாசல்ல ஒரு அறிவிப்பு மத்திய அமைச்சர் சொல்றாரு, மக்களின் கருத்தை கேட்காமல் நாங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுக்க மாட்டோம்னு. நாங்க தான் பல ஆயிரக்கணக்கில் கூடி போராடி எங்க கருத்தை சொல்லிட்டோம்ல வேணாம்னு. அப்படின்னு தனியா ஒரு கருத்து கேட்க வர்ற நீ என்ன கருத்து? மத்திய அமைச்சர் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை மக்களின் கருத்தை கேட்டுத்தான் நிறைவேற்றுவோம் என்று சொல்றாரு. அதுக்கு ஒப்பந்தம் போட்ட தனியார் முதலாளி ஜெம் லேபரட்டரி முதலாளி வெளியில வந்து 6 மாசத்தில் நாங்க எடுக்க தொடங்குவோம். யார் வச்ச நம்புறது? என்னது? இங்க பாருங்க, நெடுவாசலுக்கு அங்க போராட்டம், இங்க ஹைட்ரோ கார்பன் இங்க போராட்டம், கதிராமங்கலத்துல கச்சத்தீவு மீட்க அங்க போராட்டம். அங்கங்கே இருக்கிற போராட்ட நெருப்பு ஒரு இடத்தில் குவிகிற போது இந்த புரட்சி தீயை அணைக்க எந்த கும்பலும் இருக்க மாட்டான். அதை நல்லா கவனிச்சுக்கணும். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். இன்னைக்கு ஆளுகிட்டு ஆள்றவன் வீழ்வான், வீதியில் நிக்கிறவன் நாளைக்கு ஆள்வான். இது உறுதியா ஒரு நாள் நடக்கும். அன்னைக்கு நீங்க இதெல்லாம் பதில் சொல்லாம தப்பிச்சு போக முடியாது. கவனத்தில் வச்சுக்கிட்டு போராடுகிற மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பது, மீத்தேன் எடுப்பது, ஈத்தேன் எடுப்பது இதெல்லாம் கைவிடணும். இதெல்லாம் கைவிடணும். ஏன்னா நாங்க எல்லா நாடுகளையும் பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு பஞ்ச பிரதேசமாக என் தேசம் என் தாய்நிலம் வந்துவிடக் கூடாதுன்னு எச்சரிக்கை உணர்வோடு துடிக்கிறோம், தடுக்க நினைக்கிறோம்.